லாஸ்ட்டாக ஒரு வயலட் கலரில் இதே டிசைனை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த டிசைனை காமிச்சு எனக்கு இதே மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும் சொன்னதுனால நான் அதில் உள்ள கலர்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்பினேன். இந்த கலரை வந்து சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கட்டன், லேஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண அவங்க சாரியோ இல்லை அளவு ட்ரெஸ்ஸோ எதுவுமே வந்து கொடுக்கல. சைஸ் வந்து எக்ஸல்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து இதே சாரியில் அவங்க 6 months பாப்பாக்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. நம்ம சைஸஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்லாம் ஏன் இவ்வளோ ரேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்களை விட சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. இதான் ரீசனாக இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல. போக போக இது எல்லாமே ப்ராக்டிஸ் ஆயிரும். உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா உங்களோட சாரீஸை நீங்கள் கொரியர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து என்னோட அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சாரீ எதுவும் ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்கள் சைஸஸ் சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண எவ்வளோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 850, சின்ன பாப்பாவுக்கு வந்து 450. உங்களுக்கும் இது மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னா மறக்காமல் என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.